குருவாழ்க, குருவே துணை, குருவே சரணம். சிவ 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 சிவாய நமவோ. சிவ 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 சிவாய நமவோ. சிவ 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 சிவாய நமவோ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். எம் குருநாதரே, சுந்தரானந்த மகர்ஷியே, உங்களுடைய திருப்பாதங்களை தொட்டு வணங்கி, உங்களுடைய அனுமதியிலும் உத்தரவிற்கும் இணங்க இந்த நமது குலகுருவான அகத்திய மாமுனிவரின் மகாகுரு, சர்க்குரு, ஞானகுரு, போதாந்த குரு, ஞானாந்த குரு ஆகிய அகத்திய பெருமான் அவர்கள் எமக்கு அருளிய அந்த அடுக்குநிலை போதத்தை அவருடைய அனுமதியோடு இன்று இந்த உலகத்திற்கு நாம் பிரம்மஞான மெய்ப்பொருள் உரையாக கொடுக்க அனுமதிக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த உயிர் அமுதத்தை உண்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த 54 மாணவர்களும் அவர்களுடைய வாழ்நாளில் என்றும் மறக்க முடியாத ஒரு பிரம்ம நிலையை அடையப் போகின்றார்கள். இதற்கு மீறிய ஒரு ஞானம் இல்லை, அகத்திற்கு மிஞ்சிய ஒரு பிரம்மமும் இல்லை. அந்த அகத்திய பிரம்மே நமக்குள் இருந்து அருளிய அந்த அற்புதமான பிரம்ம ஞானத்தினுடைய ரகசியங்களை அவர்களுடைய அனுமதியோடு இங்கே நாம் கொடுக்கின்றோம். அனைவரும் கேட்டு பருகி அனைவரும் பிரம்ம ஞானத்தை பெற்று நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானோடு சிவ ஒளியோடு ஒளியாக ஜோதியாக உருமாறி அருட்பெருஞ்சோதியாக அத்தனை பேரும் அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து வேண்டிக் கொண்டு இந்த சிறிய உரையை எம் சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். பாருங்கள், நாம் நமது குலகுருவான அகத்திய மாமுனிவரின் அடுக்குநிலை போதகத்துக்குள் செல்லலாம். ஓ அகத்திய பெருமான் அவர்கள் அவருடைய ஞான தேடலில் யாரெல்லாம் இந்த அற்புதமான பிரம்ம ஞானத்தை பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அத்தனை அந்த உயர் ஞான ஆன்மாக்களுக்காக வழித்தெடுத்து சிலையாக செதுக்கி கொடுத்த அற்புதமான ஞான பெட்டகம்தான் இந்த அடுக்குநிலை போதம் என்பது. இதில் 10 பாடல்கள் எண் சீர் கடிநடை ஆசிரிய விருத்தத்தில் பாடப்பட்டுள்ளன. அதில் நிறைய கேள்விகளை உள்ளே வைத்திருக்கின்றார். அத்தனை கேள்விகளுக்கும் இங்கே என் குருநாதரோட அனுமதி பெற்று அந்த பதிலை உங்களுக்கு சொல்கின்றோம். நீங்கள் குறிப்பெடுப்பவர்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். இது யூடியூப்பில் வெளியிடப்பட மாட்டாது. அதற்காகத்தான் எல்லோரையும் முன்கூட்டி வர சொல்லி நாங்கள் உங்களுக்கு அன்பு கட்டளையிட்டோம். சரி, நாம் வாருங்கள், உள்ளே நாம் செல்லலாம். முதல் பாடல். சொல் பிறந்த இடம் எங்கே? முப்பால் எங்கே? துவார பாலகர்கள் எங்கே? முதற்பால் எங்கே? நல்ல சங்கு நதி எங்கே? வைகுந்தம் எங்கே? நாரணனும் ஆளிலை மேல் படுத்தது எங்கே? அல்லல் படும் ஐம்பூத ஒடுக்கம் எங்கே? ஆரஞ்சு இதழ் 2 முளைத்தது எங்கே?
சொல்ல வல்லார் உண்டானால் அவரை நாமும் தொழுது குருவென பணிந்து வளர்க்கலாமே. முதல் பாடல். இதுல 11 கேள்விகளை அகத்தி பெருமன் கேட்டிருக்காங்க. சொல் பிறந்த இடம், முப்பால், துவார பாலகர்கள், முதற்பால், சங்கு, நதி, வைகுந்தம், நாரணன், ஆளிலை, ஐம்பூத ஒடுக்கம், ஆரஞ்சு இதழ். இதுல கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 மணி நேரம் பேச வேண்டியதாக இது வரும். நம்மளுக்கு அவ்வளவு விரிவாக சொன்னோம்னா தான் ஓரளவுக்கு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இதில் மாணவர்களாக இருக்கின்றவர்கள் கொஞ்சம் சட்டுன்னு புரிஞ்சுக்குவாங்க. மாணவர்கள் அல்லாதவர்கள் புதிய கருத்தாக அவங்க இருக்கிறப்போ நிறைய அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு கேள்வியோடும் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இதில் எங்கேயுமே நூல்கள் வெளியிடலாது. இதை நீங்கள் நல்லா குறிப்பிடுத்தணும். இதை நல்லா உணர்ந்துடணும். நல்லா உணர்ந்துட்டிங்கன்னா பிரம்மம் என்ன, நம்ம யாரு, இறைவன் யாருங்கிறத நல்லா அவங்களால உணர்ந்து அதுக்குள்ள போக முடியும். முதல் கேள்வி ஐயா என்ன சொல்றாங்க பாருங்க. சொல் பிறந்த இடம். சில நூல்களில் சொல் இறந்த இடம் கூட இருக்கு. சொல் பிறந்த இடத்துல தான் சொல்லுங்க இருக்கும். பிறப்பும் இறப்பும் ஒரு இடம் தான். அதனால நம்ம சொல் பிறந்த இடம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சொல் பிறந்த இடம் என்னன்னா, இப்போ சொல்லு நம்ம என்னன்னு சொல்றோம், அதை நாதம் நம்ம சொல்லணும் இல்லையா? அது ஒரு வார்த்தை தானே. அந்த வார்த்தையை வாயால சொல்றப்ப அது சப்தம் இடும் இல்லையா? அதுக்கு பேர் நாதம் சொல்லலாம், ஒளின்னு சொல்லலாம். அப்போ நாதம் பிறந்த இடம் எதுன்னு அப்படின்னு நம்ம ஆராயணும். இப்போ நாதம் என்பது சுத்த மாயையின் வெளிப்பாடு. சுத்த மாயையில் நாதம் சூக்குமத்தன்மையில் தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டே வரணும். நாதம் என்பது சுத்த மாயையின் வெளிப்பாடு. சுத்த மாயையில் நாதம் சூக்குமத்தன்மையோடு தான் இருக்கும். சுத்த மாயை என்பது ஆற்றல் மயமாக இருக்கும். அதனால தான் நாதமாகிய சொல்லொளியும் ஆற்றல் உடையதாகவே இருக்கிறது. அந்த ஆற்றலின் வெளிப்பாடு தான் நம்ம காதில் கேட்குற ஒளி இருக்கு இல்லையா, அந்த ஒளியாகிய சொல்லும். காதில் கேட்குற ஒளியும் அந்த ஒளியாகிற சொல்லும். அப்போ அந்த அறிவியல் கூற்றுப்படி இந்த பிரபஞ்சத்தில் பொருள்களோடு கூடிய ஒளி மகத் என்ற பிந்துவெளியில் இருந்து நாதமாக பிறக்குதுன்னு சொல்கிறாங்க விஞ்ஞானத்தில். இந்த நாதம் தனிச்சு பூமியை அடையிறதில்ல. பஞ்சபூதங்களோடு கலப்பு உற்று தான் பூமியை அடையும் அது. அதனால தான் நம்ம பார்க்குற இடம் எல்லாம் பஞ்சபூதங்களாகவே நம்மளால் பார்க்க முடியுது. இதை போல பிரபஞ்சத்தினுடைய பஞ்சபூத ஆற்றல்களோடு கூடிய நாத ஒளியை, சொல் ஒளியை மனிதர்களாகிய நாமும் எடுத்துக்கொள்வோம் இல்லை. அப்படி இல்லை. இந்த பிரபஞ்சத்தினுடைய பஞ்சபூத நாத ஒளிகளை நமது உடலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறுப்பை தான் உள்ள வாங்கி சிரசிற்கு உள்ள அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கும். அது எது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த ஞான உறுப்பு தான் நமது திருவடிகளில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள். இந்த சரீர மெய்ப்பொருளின் வழியாகத்தான் ஒளியும் சவுண்ட் அண்ட் லைட்டு ஒளியும் பயணம் செய்கிறோம். சொல்லாகிய நாதம் பிறக்கும் இடம் மெய்ப்பொருள் அன்றி வேறில்லை. முதல் கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. சொல் பிறந்த இடம் எங்க? நம்மளுடைய திருவடியில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள். இந்த ஒரு முறை அதை என்னன்னு சொல்லிடுறேன். நம்மளது கண்மணி. மீண்டும் அதை நம்ம அந்த பேர் விட்டு சொல்ல மாட்டேன், மெய்ப்பொருள் தான் சொல்லுவேன். எங்கெல்லாம் நான் மெய்ப்பொருள் சொல்லணும் அங்கெல்லாம் நீங்கள் கண்மணிங்கிறத மைண்டில் கொண்டு வந்துருங்க. அடுத்தது முப்பால் எங்கே அப்படின்னு சொல்கிறார். இரண்டாவது கேள்வி, முப்பால் எங்கே? பால் என்றால் பாழாய் போன, வீணாய் போன அப்படின்னு அர்த்தம். உடலில் இருந்து வீணாக வெளியேறக்கூடிய பொருளை தான் மலம்னு சொல்கிறோம் இல்லையா, சிறுநீர்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ மொத்தத்தில் அது ஒரு கழிவு பொருள். மலம் சிறுநீர் கழிவு பொருள் தானே. அப்போ அந்த மலங்கள் 3 நம்ம உடம்புல இருக்கு. ஒரு இடத்துல உட்காந்து இருக்குது. அது எப்படி உட்காந்துருக்குதுன்னா மனதினுடைய தளபதிகளாக உட்காந்துருக்கு. அந்த மனது தனித்து செயல்படத்தானே இல்லை, இந்த 3 மலங்கள் மூலமாக தான் செயல்படுது. அதுதான் மும்மலன்னு சொல்கிறாங்க. அது ஆணவமாகவும் கண்மமாகவும் மாயையாகவும் இருக்குது. அந்த மும்மலங்கள் தான் முப்பால். இரண்டாவது கேள்விக்கு பதில் முடிஞ்சது. அடுத்தது மூன்றாவது கேள்வி, துவார பாலகர்கள் எங்கே? இதை கேள்வி. இப்போ துவாரம்னா என்ன? பாலகம். இதை மாணவர்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரி, கோயில்களில் கருவனுடைய 2 பக்கமும் வாசல்ல கதாயுதத்தோடு 2 உருவம் நின்றுக்கிட்டு இருக்கும். இதை எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஏன் அவங்க இப்படி இந்த இடத்துல கதாயுதத்தோடு நிற்கிறாங்க அப்படின்னு யார்கிட்ட தான் நம்ம கேட்டிருக்கோமா? இல்லை தானே. இந்த துவார பாலகர்களை தாண்டி தான் நம்மளால
அதாவது இந்த துவாரம் என்ற ஓட்டை துளை இதை இருக்கு இல்லையா, இதை தாண்டி தான் நம்மளால உள்ளே போக முடியும். அந்த துவாரம்னா ஓட்டைன்னு அர்த்தம், துளைன்னு அர்த்தம். பாலகன்னா என்ன அர்த்தம்? என்றும் முதுமை அடையாமல் இளமையாகவே இருப்போம்னு அர்த்தம். அப்ப நம்ம தேகத்துல அது போன்ற ஒரு உறுப்பு இருக்கா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். துவாரம் இருக்கிற ஒரு உறுப்பு இருக்கா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அது நம்மளுடைய திருவடிகள் தான். அப்ப நம்மளுடைய 2 திருவடிகள் தான் துவார பாலகர்கள். இதில் நுழையும் கருவறை வாசல் தான் மெய்ப்பொருள் இருக்கின்ற வாசல், கண்மணி வாசல். அதுதான் கருவறை நுழைகின்ற வாசல். அதுதான் இந்த மெய்ப்பொருள் வாசல், சொர்க்கத்தின் வாசல்னு சொல்றாங்க ஆதி தமிழ் சித்தர்கள். இந்த சொர்க்க வாசலை விழித்திருந்து திறந்து கொண்டாதான் கருவறைக்கு உள்ளே இருக்கின்ற அந்த சிவத்தை, இறைவனை கண்ணார கண்டு கழிக்கலாம். அதனால துவார பாலகர்கள் என்பது திருவடியினுடைய மெய்ப்பொருளே ஆகும். 3வது கேள்வி முடிஞ்சதா? அடுத்தது 4. முதற்பால் எங்கே? பால்ல இந்த வீணா பழம் சொன்னேன் இல்லையா, பால் என்றால் மலம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்தோம் முப்பால்ல. அப்ப ஆணவ மாயை கண்மத்துல மாயா மலம் தாங்க அத்தனைக்கும் ஆசைப்படக்கூடியதாக இருக்கு. கண் பார்வை. இப்ப கண் பார்க்குது இல்லையா, அப்ப கண் பார்க்கறப்ப மனம் அங்க போயிடும். மனம் போகிறப்பயே பிராணனும் சேர்ந்து போயிடும். அப்ப கண் எதெல்லாம் பார்க்குதோ அங்க மனமும் பிராணனும் சேர்ந்தே டிராவல் பண்ணிடும். லைச்சு அங்கே நிற்கும். அப்போ உடனே மாயாமலம் வேக வேகமாக என்ன பண்ணுன்னா, மனசு எங்கே போதோ அந்த எண்ணங்களெல்லாம் தூக்கிக்கிட்டு, ஆசைகளெல்லாம் தூக்கிக்கிட்டு, நம்மளெல்லாம் தாண்டிக்கிட்டு, நம்மளை தூண்டிக்கிட்டு போய் நிற்கும். கூடயே போய் நின்றுக்கும். ஒரு ஏவலாளி மாதிரி கூட போய் நின்றுக்கும். பிறகு என்ன, மனிதன் கண் பார்த்த பொருளை தான் ஆசை வயப்பட்டு மயங்கி கிடப்பான். ஏன்னா கூட எது போது மாயாமலம் கூடவே போகிறதுனால, மாயாமலம் கூட போகிறதுனால நம்மளுக்கு ஆசை வருது. அப்ப மனிதன் கண் பார்த்த பொருளையே தான் ஆசை வயப்பட்டு மயங்கி கிடப்பான். அதனால மனிதனை முதலில் கெடுப்பது மாயாமலமே. அதனாலதான் இது முதற்பால் என்றார் அகத்தியர் பெருமான். அடுத்தது, நல்ல சங்கு நதி எங்கே? இப்ப சங்கு எங்க இருக்கும்? கடல்ல தானே இருக்கும். கடல்ல தான் அது உற்பத்தி ஆகுது. இப்ப பிரபஞ்சத்துல கிடைக்கக்கூடிய அந்த சங்குகள்லாம் கடல்ல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. அந்த சங்குகள் நமது தேகத்திலையும் இறைவன் அழகாக கட்டமைச்சிருக்கான். நமது திருவடிகள் தாங்க அந்த சங்கு. எப்படின்றீங்களா? சங்கின் வடிவத்தையும் அதனுடைய வெண்மை நிறத்தையும் ஒத்துதான் நம்மளுடைய திருவடிகளாகி கண்கள் இருக்கு. இப்ப சங்கு கடல்ல இருப்பது போல கடல் நீர் சங்குல இருக்குது இல்லையா? நமது திருவடியிலும் அந்த கடல் நீர் இருக்கா இல்லையா? எப்படின்றீங்களா? கடல் நீர் உப்பா இருக்கிறது மாதிரி தான் நம்மளுடைய கண்ணீரும் உப்பா இருக்குது இல்லையா? அதனால நம்ம திருவடிகள் தான் சங்கு. அடுத்த நதி. நதின்னு என்ன? நீரானது மலையிலிருந்து ஊற்றை போல உருவாகி ஊற்றுக்கள் பல்கி பெருகி நீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து பெரிய நீரோட்டமாக ஓடிக்கொண்டிருப்பதே பேர் தான் நதியின் பேர் இல்லையா? நதினா இதுதான் டெஃபனிஷன். ஆமா. அதை போல நம்ம பிரம்மஞான தவத்தை செய்யும் போது நமது திருவடி ஆகிய சங்கிலிருந்து கடல் நீரை போன்ற கண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடி வருவதால் கண்ணீரே நதியாகும். சங்கு திருவடி, கண்ணீர் நதி. இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? நல்லது. அடுத்தது, வைகுந்தம் எங்கேன்றார். இப்போ வைகுந்தம்னா நம்ம எங்க போறோம்? வைகுந்தம்னு ஒரு ஊர் இருக்கு. மகாவிஷ்ணு இருக்கிற அந்த உலகத்துக்கு பேர் வைகுந்தம் சொல்றாங்க. சிவன் இருந்தால் அது கைலாசம்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப மகாவிஷ்ணு எங்க படுத்திருக்காரு? திருப்பார்கடலில் தானே படுத்திருக்காரு. ஆனால் படுத்திருக்காரு. பட்டு மகாவிஷ்ணு இருக்கிற வைகுந்தத்துக்கு ஒரு உலகத்துக்கு போனோம். வருஷத்துல மார்கழி மாதம் வருகின்ற அந்த வைகுண்ட ஏகாதசி, அந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம விடிய விடிய விழிச்சிருந்தோம்னா அந்த வைகுந்த சொர்க்கவாசல் நுழைஞ்சு வைகுந்தத்துக்கு போயிடலான்னு சொல்றாங்க இல்லையா? இங்க நல்ல அகத்தியர் என்ன சொல்றான்னு பாருங்க. வைகுந்தம் இது எப்படி ஆரம்பத்தில் இருந்ததுன்னா ஐகுந்தம் அப்படின்னு தான் இருக்கு. ஐகுந்தம் என்பதுதான் காலப்போக்கில் ஐகுந்தம் வைகுந்தம் அறிவு போச்சு. அப்ப அந்த குண்டம் என்றால் என்ன அர்த்தம்னா ஓமத்துல தீயாகிற அக்னியை வளர்க்கின்ற இடம். அந்த ஓம குண்டத்துல தீ வளர்ற இடம் தான் குண்டம் நம்ம சொல்றோம் இல்லையா? தமிழ்ல ஐ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமது நேத்திரங்களாகிய திருவடிகள் அதை காட்டுது. ஐயன்னா வெளியே தெரிகிற அந்த 2 புறக்கண்களோட அகக்கண்கள் 2ம் சேர்ந்துதான் ஐயன்றதை சொல்றாங்க.
அப்ப அந்த ஐயினுடைய வடிவம் எது? நமது புறக்கண்களையும் அகக்கண்களையும் குறிக்கும்பதாக வைத்திருக்காங்க ஆதித்தமிழ்ச்சர். ஐ எழுத்தின் மேல் இருக்கின்ற இரு உருண்டை வடிவங்கள் நமது புறக்கண்களையும், கீழிருக்கும் இரு வளைவான உருண்டைகள் நமது அகக்கண்களையும் குறிப்பதால் திருவடிகளில் இருக்கின்ற அக்னி ஒளிதான் வைகுந்தம் இருக்கின்ற இடம். இப்போ வைகுந்தம் எது? திருவடியில கண்மணிக்குள்ள ஒரு ஒளி தோன்றும் இல்லையா, அந்த ஒளி தான் வைகுந்தம். அது எங்க இருக்காரு? பார்க்கடலை படுத்திருக்காரு இல்லையா, நம்மளுடைய வெண்வெளி தானே பார்க்கடல். நம்ம வெள்ளை வெளி பாருங்க, பார்க்கடல் மாதிரி இருக்கும், அதில் தண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த கடல்ல மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்காரு. எங்க? வைகுந்தம் இருக்கிற இடத்துல. சரிதா? அடுத்த கேள்வி, 8வது கேள்வி. நாரணனும் 9 ஆளிலை மேல் படுத்தது எங்கே? இப்ப நாரணன்னா யாரு? மகாவிஷ்ணு. அப்ப ஆளினா என்ன? ஆளினா நமது திருவடி. அந்த ஆலமரத்தோட இலைகளை பார்த்துருப்பீங்கல்ல, அதை எடுத்து அப்படியே நம்ம கண்ணுகிட்ட வச்சு பாருங்களேன், இந்த நம்ம திருவடி கிட்ட அதே மாதிரி இருக்கும். அப்ப ஆளிலை என்றால் நமது திருவடி. திருவடியை நல்லா உத்து பாருங்க. ஆலமரத்தினுடைய இலையை போல கெண்டை மீனை போலவும் அது இருக்கும். ஆக நமது திருவடிகள் தான் ஆளிலை. இதில் மகாவிஷ்ணு எங்கே படுத்திருக்கிறார் என்றால், திருவடிகளில்தான் வெண்விழி, கருவிழி, கண்மணி இருக்குது இல்லையா, இந்த கருவிழி தான் மகாவிஷ்ணு. கார்மேக கண்ணன் என்று மகாவிஷ்ணுவை அழைக்கிறோம் இல்லையா. திருவடியினுடைய மேலிருந்து பார்க்கும்போது, இப்ப திருவடிக்கு நீங்க மேல வந்துடணும். இப்போ ஆகாயத்துக்கு மேலே சேட்டலைட்டை போய் மேலேருந்து கீழே பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம திருவடி அப்படி கழட்டி வெளியே வச்சோன்னா முட்டை வடிவத்தில் உருண்டையாக இருக்கும். இப்போ திருவடிக்கு உச்சிக்கு வந்துருங்க, மேலேருந்து கீழ் நோக்கி பாருங்களேன். பார்க்குறப்ப அந்த கண்மணிக்கு கீழ்ப்பகுதியில் அந்த கருவழியானது இருக்கும். அப்படியே அந்த எப்படி இருக்கும்னா அப்படியே படுத்துட்டு இருக்கிற மாதிரி அப்படி இருக்கும் மேலேருந்து பார்க்குறப்ப. இதுதாங்க நாரணனாகிய கார்மேக கண்ணன். எது? அந்த கருவிழி மேலே உச்சியிலிருந்து திருவடிக்கு உச்சிக்கு போய் மேலேருந்து கீழே பார்க்குறப்ப கீழே இருக்கிற அந்த கருவிழி பார்த்தா அப்படி சுற்றி படர்ந்து படுத்திருக்கிற மாதிரி இருக்கும். கருப்பா இருக்கிறதுனால அவர் கார்மேக கண்ணன். ஆளிலைன்னா என்ன? அதுதான் நம்மளுடைய திருவடி. அப்ப நாரணனாகிய கார்மேக கண்ணனாகிய அந்த கருவிழி வெண்விழியாகிய திருவடியின் மீது படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இது நல்லா உள்ள வாங்கிக்கணும். அப்ப ஆளிலை தான் திருவடி, கருவிழி தான் கார்மேக கண்ணன். இதுதான் ஆளிலை மேல, திருவடி மேல நாரணனாகிய கருவிழி இருக்கின்ற நிலை. 8வது 9வது கேள்வி முடிஞ்சது. 10வது அல்லல் படும் ஐம்பூத ஒடுக்கம். அல்லல்னா என்ன அர்த்தம்னா துன்பப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது. இப்ப ஐம்பூதங்களும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். எது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதெல்லாம் 5 பூதங்கள் இல்லையா. இந்த 5 பூதங்களும் நமது தேகத்துல ஒரே ஒரு இடத்துல தாங்க இணைஞ்சு ஒன்றோடு ஒன்று புணர்ந்து கொண்டு 5ம் ஒன்றாக ஒரே பொருளாக நித்திய பொருளாக அமலப் பொருளாக திகழ்ந்து கொண்டே இருக்கும். அது நமது மெய்ப்பொருள் அன்றி வேறில்லை. திருவடி உருண்டையாக இருப்பதால் அது பூமி தத்துவம். கண்ணீர் அதனில் இருப்பதால் அது நீர் தத்துவம். ஒளி அதனுள் பயணித்து செல்வதால் ஒளி அக்னி தத்துவம். ஒளி இருக்கும் இடத்தில் காற்றும் இருந்தாக வேண்டும் அல்லவா, இல்லையேல் ஒளி அணைந்து போய்விடும். எனவே காற்றும் ஒளியோடு இருப்பதால் அது காற்று தத்துவம். பூமியைப் போல மெய்ப்பொருளும் எதனுடனும் சேராமல் இணைந்திருப்பதால் அது சுருங்கி விரியவும் சுழலவும் செய்ய முடிகிறது. எதன் மேலேயும் பிடிப்பு இல்லாமல் இருக்கிறதுனால அதால ரொட்டேட் ஆக முடியும். அதனால அப்போ ஏதாவது ஒன்று கப்ளிங் மாதிரி பிடிச்சிட்டு இருந்தால் அதெல்லாம் ரோல் ஆக முடியாது. அப்போ அந்த மெய்ப்பொருள் சக்கரம் போல சுழலென்ற தன்மையோடு இது இருக்கு. வீல் மாதிரி நல்லா ரொட்டேட் ஆகும். அப்போ பிடிப்பு இருந்துச்சுன்னா அதனால ரொட்டேட் பண்ண முடியாது இல்லையா, சுழல முடியாது. பிடிப்பு இல்லாமல் மெய்ப்பொருள் அந்தரத்தின் உச்சி பகுதியில் சுழன்று கொண்டே இருப்பதால் அது ஆகாய தத்துவமாயிற்று. ஆக மெய்ப்பொருள் பஞ்சபூதங்களும் ஒரு அணுவடிவான துளையில் துவாரத்தில் ஒடுங்கி இருப்பதால் அது ஐம்பூத ஒடுக்கம் மெய்ப்பொருளுக்குள் இருக்கிறது என்று சொன்னார்கள் உணர்ந்து. அப்ப ஐம்பூத ஒடுக்கம் எங்க இருக்குன்னா நம்மளுடைய மெய்ப்பொருளாகிய கண்மணிக்குள் ஐம்பூத ஒடுக்கம் இருக்கு. அப்ப 10வது கேள்வி சொல்லியாச்சு. அடுத்து ஆரஞ்சு இதழ் 2 முளைத்தது எங்கே? இப்ப நம்ம என்ன ஆரஞ்சுன்னு சொல்றாரு அப்படின்னு நீங்க ஆரஞ்சு பழம்லாம் நீங்க நினைச்சிட்டுலாம் பார்க்கக்கூடாது.
இதில் ஒரு கணக்கு இருக்குது. 6 5 எத்தனை? 30. 30ஓட 2 சேர்த்தா 32 இல்லையா? இப்போ சூரியக்கலை மொத்தம் எத்தனை? 12. சந்திரக்கலை எத்தனை? 16. அக்னிக்கலை எத்தனை? 8. இந்த சந்திரக்கலை 16 இருக்குல்ல, அது எப்போ இரட்டிப்பாகுதோ அப்போதாங்க அது 32ஆக விரிவடையும். இதுதான் இந்த ஆரஞ்சு இதழ் 32ன்னு சொன்னது அதுதான். அப்போ இந்த 16 எப்படிங்க இரட்டிப்பாக்குறது, பெருக்கிறது? பௌர்ணமி திதி எத்தனாவது திதி? 16வது திதி. மொத்தமே 15 திதி இருக்கு. 16வது திதி அந்த வர்றப்ப தான் எல்லா நாட்களிலும் நிலாவானது வெள்ளை நிறமாக தான் இருக்கும். ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் சூரிய உதய நேரத்துலேருந்து சுமார் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் மஞ்சள் கடலில் பொன்னிற வடிவத்தில் வந்து வரும் பௌர்ணமி நிலா வரும். அப்போ தாங்க 16வது சோடசக்கலை அப்போ தான் வந்து அதுக்குள்ளே வந்து உற்பத்தி ஆகி வெளியே வரும். அப்போ இதுதான் 16வது திதி என்று சொல்லப்படும். அப்போ சந்திரனுடைய 16வது கலை தான் பௌர்ணமி. அன்றைக்கு மட்டும் சந்திரன் தங்கத்தால் செய்யப்பட்ட தட்டை போல பிரகாசித்து கொண்டிருப்பார். இந்த சந்திரக்கலைகள் இரட்டிப்பாக பெருகி பிரகாசிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு தந்திரத்தை பண்ணா போதும், அதை நீங்க பௌர்ணமி ஆக்கிடலாம். சூரிய கலைகளை அதனோடு கொண்டு போய் சேர வைக்கணும், புணர வைக்கணும், கல்யாணம் பண்ணி வச்சிடணும். பௌர்ணமி தினங்கள்ல ஏன் கடல் அலைகள் மிக உயர்ந்து எழுந்து சீற்றம் கொள்வது தெரியுமா? சந்திரனுடைய ஒளிக்கலைகள் 2 மடங்காக பெருகி இருப்பதால இவ்வாறு அதனுடைய ஆற்றல் தாங்காது கடல் அலைகள் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா மற்ற நாள்களில் சாதாரணமான அந்த சந்திரனுடைய கலைகள் வந்து 1 பங்கு தான் வந்துட்டு இருக்கும். அது யதார்த்தமானது. அதனால அதுக்கு பழகி பழகி அமைதியெல்லாம் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அலைகள் இருக்கும். அந்த 16வது கலை உற்பத்தி ஆகின்ற நேரமாகி அந்த பௌர்ணமி நாளில் மட்டும் அந்த சந்திரனுடைய கலைகள் ரெட்டிப்பாக மாறுறதுனால அதனால அந்த வேகத்தை ஆற்றலை தாங்க முடியல. சில பேருக்கு பாருங்க தியானம் தவம் பண்றப்ப தாங்க முடியாத ஒரு வலி இருக்கும், தாங்க முடியாத ஒரு வேதனம் இருக்கும், நம்மளால இதுக்குள்ள உட்கார முடியாது, தவிப்பு, உடம்பு என்னென்னமோ பண்ணும், பிரம்மஞானத்துல சொல்றாங்க. அதெல்லாம் என்ன அர்த்தம்னா அந்த அந்த உயிர் கொடுக்கின்ற அந்த ஆற்றலை இந்த உடம்பு நம்ம கெடுத்து கெட்டு குட்டிச்சலாகி ஒரு பண்ணாட ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஆக்கி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த குப்பை தொட்டிக்குள்ள அமிர்தத்தை கொண்டு போய் சேர்த்தோம்னா எப்படி இருக்கும்? தாங்கவே முடியாது இல்லை? அதெல்லாம் உடம்பு துடிக்கும், சில பேருக்கு துள்ளும். அதை தான் இந்த கடல் கொந்தளிக்கிற மாதிரி தான் மனுஷனும் கொந்தளிப்பான். அதனால தான் பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிக்கிறது என்னைக்குன்னு பார்த்தா அந்த பௌர்ணமிக்கு பைத்தியம் பிடிக்கணும்தான். மனோகாரகன் வந்து சந்திரன் அல்லவா? அப்போ அந்த மனோகாரகன் சந்திரன் வேலை செய்யறதுனால அன்னைக்கு ரெட்டிப்பாக மனம் வேலை செய்யறப்ப அவனுக்கு கண்ணா பின்னா அப்படி இப்படி அப்படியே ஒரு சயின்டிஸ்டுக்கு மேலே சிந்திப்பான். பைத்தியக்காரன் அத்தனை பேருமே சயின்டிஸ்டோட பெரிய ஞானிங்க. நம்மளுக்கு அது தெரியறதில்லை. ஏன்னா அதீத புத்திசாலி தான் பைத்தியம். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்ப பௌர்ணமி தினத்தன்று ஆகாயத்துல என்ன நடக்குதுன்னு யாராவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஆகாயத்துல என்ன நடக்குது யோசிச்சு பார்த்துருக்கோமா? அன்றைக்கு மட்டும் ஏன் எல்லோருமே கிரிவலம் போறோம்? ஏன் அன்னைக்கு மட்டும் பௌர்ணமிக்கு மட்டும் நீங்க மலையை சுத்தி வரீங்க? ஆகாயத்தை உத்து பார்த்து கணிக்க தெரிந்தாதாங்க நீங்க பிரம்மஞானி ஆக முடியும். அப்ப சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று 180 டிகிரி பாதையில இருந்தாதாங்க அன்றைக்கு பௌர்ணமி. அது 180 டிகிரிங்கிறது ஒரே நேர்கோடு, படுக்கை கோடு. சூரியனும் சந்திரனும் சேர்ந்து தான் அன்னைக்கு அமாவாசை. சூரியனும் சந்திரனும் ஒன்று விலைக்கு 180 டிகிரியில் இருந்தாங்கன்னா அன்னைக்கு வந்து பௌர்ணமி. இது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. நம்ம உலகத்துல நம்ம அதை பார்த்து தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்ப 2 பேரும் எப்ப ஒன்னா பார்ப்பாங்கன்னா அந்த 180 டிகிரிக்கு வரப்ப ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. எல்லா கிரகத்திலும் அப்படி இருக்கு, அந்த அமைப்பு இருக்கு. அப்ப இந்த 180 டிகிரி எதை சாமி குறிக்குது? அது சமபக்க முக்கோணத்தை குறிக்குது, முக்கோண வடிவத்தை குறிக்குது. சமபக்கத்தை வளைச்சு பாருங்க, 3 பக்கம் இருக்குல்ல, 3 வளைச்சு பாருங்களேன், அது ஒரு படுக்கை கூட மாறிடும், ஹரிசாண்டல் லைன். அதாவது சூரியனும் சந்திரனும் ஒருவர் ஒரே நேர்கோட்டில் நின்று பார்த்து கொண்டிருப்பாங்க. இந்த சூரியனுடைய ஒளிக்கலைகள் சந்திரனுடைய மேல படும்போது தாங்க அது குளிர்ச்சியாக இருக்கின்ற சந்திரன் சூரிய வெப்பத்தால பொங்கி பொங்கி உருக ஆரம்பிக்கும். இப்ப ஏன் வந்து சந்திரன் வந்து பொங்குறாருன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மற்ற நாள் அவரால் பொங்க முடியல. ஏன்னா சூரியன் என்ற அக்னிக்கலை, சூரியக்கலை எப்படி இருக்கும்? வெப்பமா இருக்கும். சந்திரக்கலை குளிர்ச்சியா இருக்கும் இல்லையா? அந்த சூரியக்கலை அந்த வெப்பக்கலை வந்து அந்த குளிர்ச்சி கலை மேல பட அது அப்படியே மெல்ட் ஆகும். இப்ப ஒரு ஐஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கோம், ஐஸ் மாதிரி பால்லாம் கட்டியெல்லாம் ஆயிடுது இல்லையா? அதை தூக்கி சூரியனை வெளிச்சத்தில் வச்சு பாருங்க, உருகுதா இல்லையா?
அந்த மாதிரி தான் அந்த ஐஸ் கட்டி தான் சந்திரன், அந்த வெயில் தான் சூரியன். அதனால தான் அந்த சூரிய கலைகள் சந்திரன் மேலே பட்டு பட்டு அது அந்த சூரிய வெப்பத்தால் அது பொங்கி பொங்கி உருக ஆரம்பிக்கும். அப்போ சந்திரன் என்ன நிலை அடைவார்னா 2 மடங்கு சந்திரக்கலையை அவர் பெருக்கிக் கொள்வார். இதனால தாங்க ஆரஞ்சு இதழ் 2 ஆரஞ்சு நிறத்தில் தாங்க அது வருது. ஆரஞ்சு இதழ் 2 முளைத்தது என்று சொல்லப்படுவது. 32 இதழ்கள் முளைப்பது நமது மகார இதழில். மகாரம் எது? 3வது திருவடி. அகாரம் உகாரம் மகாரம் சொல்றோம் இல்லையா, அந்த 3வது திருவடியில் தாங்க இந்த 16வது கலை வெளியே வரும், உள்ள இருக்கும். மகாரத்தில் தான் சந்திரன் பொங்கி கொண்டு நிற்பார். இதன் விவரம் பிரம்மஞான தவத்தை செய்யும் போது கற்கும் போது நீங்கள் அத்தனை பேரும் உணர்ந்து கொள்ளலாம். ஏன்னா இதை பற்றி பேசுகிறோம்னா இதை பற்றி ஒரு 2 மணி நேரம் பேசலாம். ஆக ஆரஞ்சு இதழ் 2 முளைத்தது எங்கே அப்படின்னா மகாரத்தில். அப்போ 11வது கேள்வி முடிஞ்சது. ஆக மொத்தம் முதல் பாட்டு முடிஞ்சது. சொல் பிறந்த இடம், முப்பால், துவார பாலகர்கள், முதற்பால், நல்ல சங்கு, நதி, வைகுந்தம், நாரணன், ஆளிலை, ஐம்பூத ஒடுக்கம், ஆரஞ்சு இதழ். அப்போ முதல் பாட்டுக்கு விளக்கம் சொல்லியாயிற்று. அடுத்தது 2வது பாடலை நான் படிக்கிறேன், அப்புறம் அதுக்கு பொருள் சொல்ல ஆரம்பிக்கலாம். உந்தி எனும் நிலையெங்கும் அருகோணம் எங்கே? ஓங்கார நிலை எங்கே? உற்ற விடமும் எங்கே? மந்திரமும் சாஸ்திரமும் பிறந்தது எங்கே? மறைநாளும் விரித்த அயன் தானும் எங்கே? முந்தி வரும் கணபதியும் பிறந்தது எங்கே? முக்கோண முனை எங்கே? அடிதான் எங்கே? இந்த வகை பொருள் அறிந்து சொல்வார் தம்மை இறைவன் என்றே கருதி ஏம்பலாமே. அப்ப இதுல 10 கேள்விகள் சொல்லியிருக்காங்க. உந்தி, அருகோணம், ஓங்கார நிலை, உற்றவிடம், மந்திரமும் சாஸ்திரமோ, மறை 4, அயன், கணபதி, முனை, அடி. சரி, இப்போ உந்தின்னு என்ன அர்த்தம்? உன் கூட்டல் தீ தான் உந்தி. உன் கூட்டல் தீ, உன்னுடைய தீ, உன்னுடைய அக்னி, உன்னுடைய நெருப்பு அப்படின்னு பொருள். அதாவது நம்முடைய தீயாகிய அக்னி நமது சரீரத்துல அக்னியை உள்வாங்கி ஞானாக்னியாக விளையும் இடம் எது தெரியுமா? திருவடிகளில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் தான். அப்ப உந்தின்னா என்ன அர்த்தம்னா முந்திக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் உந்தின்னு பேர். முந்தி முந்தி போவதான்னு சொல்றோம்ல, அது உந்தி என்றால் முந்தி கொண்டு இருப்பது என்ற பொருள். நம்ம திருவடியிலட அந்த மெய்ப்பொருள் பாருங்க, நுனியில உச்சியில முந்திக்கிட்டு, முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு முன்னாடி துருத்திக்கிட்டு நிற்கும். நல்லா உத்து பாருங்களேன், அது திருவடியினுடைய உச்சி பகுதியில மற்ற இரு விழிகளையும் தாண்டி முந்தி கொண்டு போய் நிற்கும். எதை? வெண்விழியும் கருவிழியும் தாண்டி இந்த மெய்ப்பொருள் போய் முந்திக்கிட்டு போய் நிற்கும். அதனால மெய்ப்பொருள் இருக்கும் நிலையான இடம்தான் உந்தி எனும் நிலை. 12வது கேள்விக்கு பதில் சொல்லியாயிற்று. அடுத்தது அருகோணம். அருகோணமும் எங்கேன்றார். அருகோணம் என்பது இரு முக்கோணங்களுடைய இணைப்பு. அது மேல் நோக்கிய முக்கோணம் ஒன்று, அது சிவத்தை குறிக்குது. கீழ் நோக்கிய முக்கோணம் இது சக்தியை குறிக்குது. இது ஸ்ரீவித்யா உபாசனையில் இது ஸ்ரீ சக்கரத்தை நீங்கள் உபாசனை பண்ணவங்களுக்கு இது தெரியும். மேல் நோக்கிய முக்கோணம் சிவம் என்றும் கீழ் நோக்கிய முக்கோணம் சக்தி என்றும் அவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மேல் கீழ் இருக்கின்ற முக்கோணம் இருக்கு இல்லையா, இதை இணைச்சு பார்த்தோம்னா அருகோணம் வந்துடும். இந்த அருகோணம் எப்போது உண்டாகும் தெரியுங்களா? நம்ம இது கணக்குக்கு நம்ம சொல்றோம், ஆனால் அந்த அருகோணம் அப்படி நம்ம தேகத்தில் எப்படியா இருக்கும்? அது இருக்குமா இருக்காதா? அந்த மாதிரி ஒரு பொருளோ ஒரு இடமோ இருக்கானா? இருக்கு. ஆனால் சில விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த அருகோணத்தை நீங்களே உண்டாக்க முடியும். அது எப்போ உண்டாகும்னா சிவமாகிய வலது திருவடியும் சக்தியாக இடது திருவடியும் சுடராளி தவத்தின் போது ஒன்றோடு ஒன்று உணர்ந்து நிற்கும் போது தான் அந்த 2 திருவடியும் சேர்றப்ப அந்த இடத்துல முக்கோணம் உண்டாயிடும். மகாரமாகிய 3வது திருவடி எப்போ தோணும்னா இந்த 2 திருவடிகள் அருகோண திருவடியே ஆகும்போது. அப்ப சுடராளி தவத்துல இந்த அருகோண வடிவமானது 3வது திருவடியில தோன்றி காட்டும் நிற்கும். அப்ப அருகோணம் எங்க இருக்கு? நம்ம 2 திருவடி சேர்க்கிறப்ப மகாரத்துல தோன்ற விஷயம். அடுத்த கேள்வி, ஓங்கார நிலை எங்கே? உற்ற விடமும் எங்கே? ஓங்காரம் என்பது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? ஓம் என்ற ஒளி.
இந்த ஓம் என்பதை நம்ம எப்படி நம்ம சொல்றோம்? ஆ, உ, இம் இந்த 3 எழுத்துக்களுடைய கூட்டுச் சேர்க்கை தான் ஓங்காரம். அது அகாரம், உகாரம், இம் என்ற மகாரமெய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எப்ப நீங்க பிரம்மஞான தவத்துல 3வது திருவடியை தரிசனம் செய்வீர்களோ, அப்ப அந்த 3வது கண்ணினுடைய மெய்ப்பொருள்ல ஒரு நட்சத்திர புள்ளி தோன்றி தோன்றி பிரகாசித்துக்கிட்டே இருக்கும். இதை மாணவர்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நீங்க தவம் கத்துக்கிட்டவங்க அத்தனை பேருக்கு கண்டிப்பா இது தெரியும். தெரியாமலாம் இருக்கவே இருக்காது. அந்த நட்சத்திர புள்ளி தாங்க ஓங்காரத்துடைய இருப்பிடம். அதுதான் அது இருக்கின்ற இடமும் கூட. ஆக ஓங்கார நிலை இருக்கிற இடம் தான் அது இருக்கிற இடமும் கூட. அப்ப எங்க நம்மளுடைய திருவடியினுடைய எது 3வது திருவடி? 2 திருவடிகள் இருக்கிறதில்ல. 3வது திருவடி தோன்றும் நம்ம பிரம்மஞான தவத்துல. அந்த 3வது திருவடி தோன்றிய போது அதனுடைய மெய்ப்பொருளுக்குள்ள ஒரு நட்சத்திர புள்ளி தோன்றும். அதுதான் ஓங்காரத்தினுடைய நிலை. அது அங்க தோன்றி அங்கேயே பிரகாசித்து கொண்டு சதா அங்கேயே ஏற்படுறதால அதுதான் உற்ற இடம். சரிங்களா? அடுத்தது மந்திர சாஸ்திரம் பிறந்தது எங்கே அப்படிங்கிறாங்க. அப்ப மந்திரம் சாஸ்திரம் அப்படிலாம் என்ன சொல்லணும்னா, இதெல்லாம் இறைவனை நம்ம பார்ப்பதற்காக நம்மளுடைய ஆதி தமிழ் சித்தர்கள்லாம் இதெல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்ப மந்திரம் என்பது இறைவனுடைய பெருமைகளை பற்றி நாம வடிவில் பிரபஞ்சங்களை தன்பால் ஈர்த்து வைத்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது. சாத்திரங்கள் என்பது மனிதர்கள் கூடி வாழணும், சமூகத்தில் தழுவல் ஏற்படணும், இறையாண்மை உண்டாகணும் என்பதற்காக சாத்திரங்கள் உருவாக்கப்பட்டது. சாத்திரம் பேசுகிறாய் கண்ணம்மா, சாத்திரம் ஏதுக்கடி, ஆத்திரம் கொண்டவருக்கு கண்ணம்மா, சாத்திரம் உண்டோடி. மகாகவி பாரதியார். இதுல சைவ சித்தாந்தத்துல சாஸ்திரங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு போவாங்க. 14 சாத்திரங்கள் இருப்பதாக சொல்றாங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாதுங்கிறதுக்காக அதை கொஞ்சம் வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். 14 சாத்திரங்கள் என்னன்னா, திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், இருபா இருபக்து, உண்மை விளக்கம், சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினா வெண்பா, போற்றி பக்ருடை, உண்மை நெறி விளக்கம், கொடிப்பாட்டு, நெஞ்சுவிடு தூது, சங்கற்ப நிராகரணம். இதுல உமாபதி சிவாச்சார் மட்டுமே 8 சாஸ்திரங்கள் எழுதியிருக்கார். சிவப்பிரகாசத்திலிருந்து சங்கற்ப நிராகரணம் வரைக்கும். அப்புறம் மேலே இருக்கிற அந்த 6க்கும் மற்றவங்களும் எழுதியிருக்காங்க. அப்ப சிவபக்தியார் என்ன சொல்றாரு பாருங்க, சாத்திரம்னா எதுக்கு அப்படின்னு பேசுறாரு பாருங்க. சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேர்த்து இறைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ, மாத்திரை போதம் உம்முளே அறிந்து தொக்க வல்லிரே, சாத்திரப்பை நோய்களேது சத்தி முத்தி சித்தியே. அப்ப இந்த சாஸ்திரங்கள் சம்பிரதாயம் சட்டம் ஓதுகின்றது எல்லாம் தெரிஞ்ச வித்தகராகிய நீங்க வேர்த்து விறுவிறுத்து மூச்செடுத்து வாழ்க்கையில தேடி ஓடி ஆடி அழுத்து களைத்து அந்திம வேலை வந்துடும். அப்ப மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி வேர்த்து மூச்சு திணறி அப்படி இருக்கிறப்ப நீங்க இது வரைக்கும் கற்றுக்கொண்ட இந்த வேத சாஸ்திரங்களோ மந்திரங்களோ கல்விகளோ ஏதாவது காலன் வந்து நம்ம முன்னாடி நிற்கும் போது ஒரு நயா பைசாவுக்காவது உபயோகப்படுமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவரவர் நெஞ்சில் கைவித்து உண்மையை சொல்லி பாருங்களேன். அறியும் அல்ல அயனும் அல்ல அப்புறத்தில் அப்புறம், கருமை செம்மை வெண்மையை கடந்து சென்ற காரணம், பெரியதல்ல சிறியதல்ல பற்றுமின்கள் பற்றுமின்கள், துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே. இப்படி மந்திரமும் சாத்திரங்களும் மனிதர்களுடைய உயிர் காப்பிற்கு பயன்படாமல் தானே போகுது. ஆனா இந்த மந்திரமும் சாத்திரமும் பிறக்கும் இடத்தை தெரிந்தாதான் யமனை வெல்ல முடியும் அப்படிங்கிறாரு அகத்திய பெருமான். அப்ப மந்திர சாத்திரங்களும் சைவ சாத்திரங்களும் பிரணவத்தை கருவாக கொண்டிருக்கிறது என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும். பிரணவம் என்பது ஒளியின் மகாசக்தி. அந்த ஓங்காரம் உதிக்கும் இடமான மெய்ப்பொருளை பிடித்து விட்டால் அதற்குள்ளே மந்திர சாத்திரங்களும் சைவ சாத்திரங்களும் அடக்கம் என்பதை ஆதி தமிழ்ச்சத்தினுடைய முடிவான முடிவு. இதை எப்போது நம்மளுடைய மெய்யுணர்வுகளால் உணர்ந்து கொள்கிறோமோ அப்போது சிவ வாக்கியரை போல எம்மை போல இப்படி ஆனந்த கூத்தாடலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? பாருங்களேன். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ,
எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீ நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். என்ன அழகான பாடல் பார்த்தீங்களா? எம்மையாலும் சர்க்குருவே, நீயே இந்த பூமியாக இருக்கின்றாய், ஆகாயமாகவும் இருக்கின்றாய், 7 கடல்களும் நீதான், தமிழில் எண்ணாக இருப்பவனும் நீதான், அம்மொழியின் எழுத்துக்களாக இருப்பவனும் நீதான், உயிர் விழிப்படைய பாடக்கூடிய இசைக்கக்கூடிய பாடல்களும் நீதான், என் கண்களாக இருப்பவனும் நீதான், அதில் கருவழியாக இருப்பவனும் நீதான், கருவழிக்குள் இருக்கும் கண்மணி பாவையாக இருப்பவனும் நீதான். இப்படியெல்லாம் உன்னை போற்றி போற்றி கெஞ்சுகிறேனே, உன் திருவடி தாமரையை காட்டி ஆட்கொண்டு அருள்வாயே சிவபெருமானே. என்ன ஒரு அழுகை பாருங்க. இந்த பாட்டை நான் சென்ற ஜென்மத்துல ஒரு சின்ன ஒரு பூர்வ ஜென்ம வாசனையில கிடைச்ச ஒரு விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த பாட்டை சில ஜென்மத்தில் பொதிகை மலையில் நான் அங்கே தான் பிறந்து குரு கூட அங்கே வந்து நான் தபம் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ குரு சொல்லு கேட்டால் அந்த காட்சிகளுக்கு நான் பின்னோக்கி போய் எனக்கு குரு அந்த விஷயத்தை எனக்கு காட்டி வச்சாரு. இப்போ பொதிகை மலையில் அந்த பாடிக்கிட்டே நான் வந்து இந்த பாட்டை பாடிக்கிட்டே நான் போவேன்னு சொல்லி குரு அடிக்கடி சொல்லுவாங்க. இப்போ குரு ஒரு நாள் கேட்டார், ஏண்டா சிவனேசா, இறைவனை பார்த்து இந்த பாட்டை பாடுடா, ஏன்டா என்னை பார்த்து எப்போ பார்த்தாலும் என் மண்டைக்குள்ளேயே வந்து பாடுற அப்படின்னு கேட்டார். இதில் உனக்கு என்ன 2 பக்கமும் பாடிக்கிட்டே வர ரைட்டு, அதில் உனக்கு 2 பக்கமும் 2 பக்க பூசாரிங்க வந்துட்டு இருக்கிறாங்க, 3 பேரும் கோரஸாக வேற பாடுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கோரஸுங்கிறது இப்போ சொல்கிற வார்த்தை, அப்போ வந்து இணைஞ்சு பாடுறீங்களான்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ என் பக்கத்தில் 2 சின்ன பொண்ணுங்க, 2 சிறுமிகள் நெத்தியில் வந்து பட்டையை போட்டுக்கிட்டு அருவிக்கிட்ட நின்றுக்கிட்டு என் குருவை பார்த்து பாடிக்கிட்டே அப்போ பார்த்தாலும் இருப்பாங்க. அந்த சில காட்சிகள்லாம். அதில் ஒரு பொண்ணு என்ன பண்ணுது, காட்டில் இருக்க பூ இருக்குல்ல, காட்டு பூக்கள் என்னென்ன பூலாம் கிடைக்குதோ பறிச்சுட்டு வந்துடும். பண்ணிட்டு வந்து குரு முன்னாடி நின்றுக்கும். நின்றுட்டு என்ன திரும்ப பண்ணோம், அந்த ஒரு பொண்ணு மண்ணும் நீ அப்படின்னு சொன்னதுமே ஒரு பூ எடுத்து குரு தலையில் போடும். அடுத்தது விண்ணும் நீ சொன்னதை இன்னொரு பூ எடுத்து தலையில் போடும். இப்போ ஒரு முறை பூ கிடைக்கல, அப்போ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே பாடுவாங்க. அப்போ ஒரு முறை வந்து பூ கிடைக்கல அந்த பொண்ணுங்களுக்கு. அப்போ அவங்கெல்லாம் கூடி பேசுகிறாங்க, என்னடி யோசனை கேட்குறாங்க, பூ கிடைக்கலாம் பரவாயில்ல விட்டுருமா அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் அது 2 வாளுங்க, அது விடலை. என்னமோ யோசனை பண்ணிட்டு நாங்கள் ஒரு ஏற்பாடோடு வந்திருக்கோம், நான் வந்து நாங்கள் குருவுக்கு வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து அஞ்சலி செலுத்தாமல் அவருடைய திருப்பாதம் தொட்டு வணங்காமல் அர்ச்சனை பண்ணாமல் நாங்கள் போக மாட்டோம் அடம் பண்ணிட்டு நிற்கிதுங்க. குரு வந்து அங்கேருந்து பார்க்குறாரு, என்னடா பண்ணுறாங்க, என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. குரு இவங்களை பார்த்ததும், இன்னைக்கு ஒன்றும் பூ கிடைக்கலையா, பரவாயில்ல வந்து இங்கே வந்து உக்காந்துக்குங்க என்று சொன்னதும் அந்த சிறுமிகளை வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி அடக்கூடவங்க வந்து உக்காந்துக்குச்சு. சரி, இன்னைக்கு வேற மாதிரி நினைச்சு ஏதாவது அர்ச்சனை பண்ண போறான் குருவே, அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும்னு கேட்குதுங்க. குரு என்ன பண்றாரு, சரி என்னமா பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு அவர் தவத்துல உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. மீண்டும் அதே பாட்டு தான், மண்ணும் நீ விண்ணும் நீ. இப்போ என்ன தரமா பண்றாங்க அந்த பொண்ணுங்க, பூ கிடைக்கல, அருவி ஓடிட்டு இருக்குது, பூவுக்கு பதிலாக ஒரு சொம்பு தண்ணி, ஒரு பூ போட்டான் இல்லையா, அப்போ மண்ணும் நீனா ஒரு சொம்பு தண்ணி எடுத்து மண்டையில் ஊற்றுறது. அடுத்தது விண்ணும் நீனா இன்னொரு மண்டையை ஊற்று. அப்போது ஆழ்ந்து குரு இருந்ததுனால அவங்க அவரை வந்து அதை உணர முடியல. இதனால பாட்டு வேக வேகமாக போவோம். ஒரு பொண்ணு பாடுவா, பக்கத்தில் இருக்கிற அந்த தண்ணி எடுத்து ஊற்றிடும். அப்போ மண்ணும் நீனா ஒரு பக்கெட்டு, இந்த மண்ணு நீர் சொல்றது முடிக்கிறதுக்குள்ள விண்ணும் நீர் சொல்லிடும் அந்த பொண்ணு. அதனால அந்த பொண்ணு வேக வேக தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்காது. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் 7 மணி டக்கு டக்குன்னு ஊற்றிக்கிட்டே இருக்குது. இது தலையில் ஊற்றுறதை பார்த்துட்டு அந்த அவ்வளோதான், அந்த சொம்பு தண்ணியெல்லாம் தாய் நிலையில் வச்சுக்கிட்டு தண்ணி சொம்பு அது கொட்ட ஆரம்பிச்சது. அவ்வளோதான், குருவுக்கு மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருச்சு. எழுந்துட்டாரு, ஏன்டா சிவனேசன், இந்த குட்டி பொண்ணு என்னடா அதை பிடிக்கடா, அந்த பிள்ளைங்களை பிடிச்சி கொண்டு வாங்க அப்படின்றாரு. பிள்ளைங்க சிட்டாட்டம் அதை பறந்துருச்சுங்க. இந்த சம்பவத்தை நான் நினச்ச போகிறேன் அந்த பாட்டு வரப்ப. அப்போ இந்த சம்பவம் எதுக்கு சொன்னோம்னா, நமக்கு எல்லாமே குரு தாங்க. அவரை தாண்டி எல்லாம் நம்மளால வந்து எதையும் சிந்திக்க முடியாது. அவரை தாண்டியும் சிவம் நமக்குள்ளே வெளிப்படவும் மாட்டார். மெய்ப்பொருளுக்குள்ள பிறக்கின்ற நாதங்களுடைய வெளிப்பாடுகள் பல வகை மந்திர சாஸ்திரங்களாகவும் பல வகை சாஸ்திரங்களாகவும் இருக்கு. சரிங்களா? அதனால மந்திர சாஸ்திரங்கள் எங்க இருக்குன்னு நம்ம சொல்லியாச்சு. அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். மறை நாளும் விரித்த அயன்தான் எங்கே? இப்போ மறைனா என்ன அர்த்தம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். மறைனா வேதம். இன்னொரு பொருளும் உண்டு, மறை என்றால் மறைந்திருப்பது. தெரியாம தன்னை மறைச்சிக்கிட்டு இருக்கிறது பேர் மறைன்னு ஒரு அர்த்தம். அப்போ நம்ம ரிக்கு, யஜுரு, சாம, அதர்வணங்கிறது 4 வேதங்கள் இருக்குது. இது கிட்டத்தட்ட அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான்.
இப்போ மறைகள் தான் வேதங்கள் இல்லையா? மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது மறைந்திருக்கும் என்று பொருளும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மறைந்திருக்கும் 4 எது என்பதை தான் இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். மிக மிக முக்கியமான கேள்வி. மறை நாளும் விரித்த அயன்தான் எங்கே? அப்போ நம்மளுக்குள்ள நீங்கள் ரிக்கேஜு சாமாதரணம்லாம் புறத்தே இருக்கிற விஷயம். நம்ம உள்ள தேகத்துக்குள்ளே வாங்க. 4 விஷயம், 4 வேதமாக மதிக்கப்படக்கூடிய விஷயம் நம்ம தேகத்தில் மறைஞ்சிருக்கு. அது என்னன்னு சொல்கிறேன், நல்லா குறிப்பிடுத்துங்க. 1, சூரிய கலையினுடைய அக்னி. 2, சந்திர கலையினுடைய அக்னி. 3, அக்னி கலையினுடைய அக்னி. 4, நட்சத்திர கலையினுடைய அக்னி. இந்த 4 தாங்க மறை 4 மறைந்திருக்கக்கூடியது. இந்த 4ஐயும் பிரம்மதேவன் நாம் சிவத்தை அறிய வேண்டும் என்பதற்காக படைத்தான். இந்த 4ம் திருவடிகளில் அமைந்திருப்பது தான் வெகு சிறப்பு. இதை படைத்த பிரம்மன் நம் திருவடிகளிலேயே வெண்வெளியை இருப்பிடமாக கொண்டு அமர்ந்திருக்கின்றார். இதுதாங்க நம்மளுக்கு கிடைச்ச பெருமை. பிரம்மன் எங்கே இருக்காருன்னா உடம்புல வேற எங்கேயோ இல்லை. நீங்கள் ஹடயோகத்திலாம் கீழே சுவாதிஷ்டானத்தில் பிரம்மன் இருக்காருன்னு சொல்லி அவர் அசிங்கப்படுத்துகிறாங்க. அது மிக மிக தவறு. ஆகாய தத்துவத்தை பிரம்ம ஞானத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரே உறுப்பு, ஞான உறுப்பு நம்மளுடைய திருவடிகள் தான். அதனால் அந்த அவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்த தெய்வாம்சம் கொண்ட அந்த ஞான உறுப்பில் தான் ஞானத்தை கொடுக்கக்கூடிய பிரம்மனும் மகாவிஷ்ணுவும் ருத்ரனும் மகேஸ்வரும் சதாசிவமும் இருக்காங்க. அப்போ அவங்கள சிறப்பிக்கிற மாதிரி தான் இருப்பார். கீழே போய் நம்ம சுவாதிஷ்டானத்துக்கு கீழே உயிர்கிட்ட பக்கத்தில் இருக்கிற மாதிரி சொல்லி கழிவு பொருள் போகிற இடத்துல நம்ம அதை வந்து நம்ம சொல்லி அவங்கள நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது. அதனால் நம்ம பேசுகிறதெல்லாம் பிரம்ம ஞானத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், உயர்ந்த நிலையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதனால் இந்த சூரியனுடைய அக்னி, சந்திரனுடைய அக்னி, அக்னியினுடைய அக்னி, நட்சத்திரனுடைய அக்னி தான் இந்த மறை 4. இதை யார் படைக்கிறா? வெண்வெளியாகிய பிரம்மன் படைக்கிறான். அப்போ வெண்வெளியாகிய பிரம்மன் எங்கே இருக்கின்றானோ அங்கே தான் இந்த 4ம் இருக்கும். இந்த திருவடிகளில் தானே இந்த 4ம் இருக்குது, இந்த 4 அக்னியும் இருக்குது. அப்போ மறை 4ம் எங்கே இருக்குது? திருவடியில் இருக்குது. அயன் எங்கே இருக்காரு? பிரம்மன் எங்கே இருக்காரு? திருவடியில் தான் இருக்கார். இப்போ புரியுதா உங்களுக்கு? இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி, முந்தி வரும் கணபதியும் பிறந்தது எங்கே? கணபதி இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக வணங்கப்படுகின்ற தெய்வங்கள் கணபதியும் ஆஞ்சநேயரும். முளைக்கு முச்சந்தி கணபதி இருப்பாங்க. கண் கூட்டல் பதி தான் கணபதியாக தெரிஞ்சு போச்சு. கண்ணுனுடைய பதி எதுவோ அதுதான் கணபதி. கண் திருவடி, அதனுடைய பதி யார்? இறைவன். அந்த கண்ணினுடைய திருவடியினுடைய கடவுள் யார்? அவர் தான் கணபதி. அப்போ கணபதிக்கு உருவம் வச்சதெல்லாம் வேற விஷயம். அதை நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ கண்ணினுடைய கடவுள் யாரு? பதினா இறைவன் அர்த்தம் இல்லையா? கண்களுக்கு ஒளியை கொடுப்பவர் யாரோ அவர்தான் நமக்கு கடவுள். நமது அண்ணாக்குக்கு மேலே சிற நடுவுள்ள ஒரு தீபம் நித்தமும் சதா எரிஞ்சுக்கிட்டே இருக்கா இல்லையா? அழுக நட்சத்திரம் சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த தீபம் தான் நமது உயிர் ஒளி. அந்த உயிரொளிக்கு பிரகாசத்தை கொடுப்பது நாம் கண்கள் வழியாக உயிருக்குள் செலுத்தக்கூடிய ஒளிகள் தான். கணபதியினுடைய இருப்பிடம் நம் உயிரொளியின் இருப்பிடம். கணபதி பிறந்த இடம் நம் உயிரொளி சுடரும் இடம். விஞ்ஞானபூர்வமாக சொல்லட்டுங்களா? நம்மளுடைய பீனியல் கிளாண்டு தான் கணபதி இருக்கக்கூடிய இடம். அடுத்தது, முக்கோண முனை எங்கே? இப்பயே மணி 8:48 ஆயிடுச்சு, 48 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 2வது போட்டே முடிக்கல. முக்கோண முனை எங்கே? முக்கோணம் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும் முக்கோணம் இல்லையா? ஒரு முக்கோணத்திற்கு 3 முனைகள் இருக்கும். 3 புள்ளி வச்சிடலாம். அதில் ஒவ்வொன்றும் 60 டிகிரியை கொண்டிருக்கும். சமபக்க முக்கோணம் அது. அந்த முக்கோணத்திலோட 3 புள்ளிகள் எதுன்னா, முக்கோணம் 3 முனை எதுன்னா, அகாரத்தினுடைய மௌனப்புள்ளி, உகாரத்தினுடைய மௌனப்புள்ளி, மகாரத்தினுடைய மௌனப்புள்ளி. ஒன்றும் இல்லை, நம்ம வலது திருவடி இடது திருவடி மேலே வந்து மகாரம் இருக்கு இல்லையா? இந்த 3ஐயும் வந்து ஒரு பென்சிலை வச்சு வரைஞ்ச பிறகு முக்கோணம் வந்துடும். அப்போ ஆரம்பிக்கிற இடம் ஒரு புள்ளி தானே, அதை இழுத்து முடிக்கிற இடமும் அங்கே ஒரு புள்ளி வரும். அதை மேலே கொண்டு போய் விட்டால் அங்கே ஒரு புள்ளி வரும். இதை 3 சேர்த்தா 3 புள்ளி அக்கு மாதிரி இருக்கும். நம்ம முக்கோண முனை எப்படி இருக்குன்னா அக்கு மாதிரி இருக்கும். இந்த 3 புள்ளிகளையும் ஒரு கோட்டால் இணைத்து பாருங்கள், அங்கே முக்கோணம் நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்போ அகார உகார மகாரத்தினுடைய
மையப்புள்ளிகள் தான் முக்கோண முனைகள் ஆகும். அடுத்த கேள்வி, அடிதான் எங்கேன்ற 21வது கேள்வி. அடிதான் எங்க? அடினா என்னது? அது நம்ம திருவடி. அடினா உடனே பாதம் நம்ம சொல்லக்கூடாது, நம்மளுடைய பிரம்மஞானத்தில் இருக்கோம். அதனால் அடி என்பது திருவடிகள் தான். அதாவது நம்மளுடைய இரு கண்கள் தான் திருவடிகள். பாதத்தை அடி என்று எண்ணக்கூடாது. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார், திருக்குறளை சொல்றார். மானடி சேர்ந்தார். அப்ப மலர் போன்று இருக்கக்கூடிய திருவடிகளை நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா இந்த பூமியில நம்ம ரொம்ப நாள் இருக்கலாம், அழியாம இருக்கலாம்னு அர்த்தம். மந்திரம் ஆவதும் மாமருந்து ஆவதும் தந்திரம் ஆவதும் தானங்கள் ஆவதும் சுந்தரம் ஆவதும் தூய் நெறி ஆவதும் எந்தை பிரான் தன் இணையடி தானே. மேற்கொள்ளல் ஆவதோர் மெய்த்தவம் ஒன்றுண்டு, மேற்கொள்ளல் ஆவதோர் மெய்த்தாளும் ஒன்றுண்டு, மேற்கொள்ளல் ஆவதோர் மெய் நெறி ஒன்றுண்டு, மேற்கொள்ளலாம் வண்ணம் வேண்டி நின்றோர். அந்த மெய்நெறியை பிடித்து ஒழுகவும் மெய்த்தவம் செய்திடவும் அந்த மெய்த்தாளை இறைவனுடைய திருவிடுகளாகிய கண்களை பிடித்து பிரம்மஞான தவத்தை செய்து வர வேண்டும். இது சாத்தியமா? இந்த திருமந்திரத்தை கேளுங்க. ஒன்னா நயனத்தின் உற்ற ஒளிதன்னை கண்ணார பார்த்து கலந்து அங்கிருந்திடில் விண்ணாறு வந்து வெளி கண்டிட ஓடி பண்ணாமல் இருக்கலும் பார்க்கலும் ஆமே. 600வது திருமந்திரம். அப்ப எது அடினா நமது கண்கள் தாங்க திரு அடி. இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், சரியா? அப்ப 2 பாடலுக்கான விளக்கம் சொல்லப்பட்டது. அடுத்தது 3வது பாடல். பற்பதத்தில் பொங்கி வரும் வழிதான் எங்கே, பரிந்து முறை கொண்டு நின்ற அறிவும் எங்கே, உற்பனமாம் கரு நின்று விளைந்தது எங்கே, ஒரு பாதம் தூக்கி நின்ற அடையாளம் எங்கே, தற்பரமாய் ஆகிய நின்ற நிலைதான் எங்கே, சர்வ உயிராய் எடுத்த சிவனும் எங்கே, இப்பொருளை அறிந்துரைக்கும் பெரியோர் தம்மை இறைவன் என்றே கருதி ஏம்பலாமே. இப்ப பற்பதத்தில் பொங்கி வரும் வழிதான் எங்கே 22வது கேள்வி. இப்ப பற்பதம்னா என்ன? பற்பதம்னா மலைன்னு அர்த்தம். இப்ப நம்ம கிட்ட 2 மலை இருக்குங்க. ஒன்று சிரசு, 2வது பிரணவம். தலை மலைதான், பிரணவம் மலைதான். நமது சிரசிற்குள் இருக்கின்ற பிரணவத்தை தான் அகத்தியர் பற்பதம் என்றார். இந்த பிரணவ மலைதான் நம்மளுடைய 2 திருவடிகள். திருவடிகளில் எங்கே எங்கே கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருமே அந்த வழிதாங்க பற்பதம் பொங்கி வரும் வழி. அடுத்த கேள்வி வழி சொல்லியாச்சு இல்லையா? அறிவு நிற்கின்ற இடம், இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த அறிவு அப்படின்னு என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். அறிவு நிற்கும் இடம், முறை கொண்டு நின்ற அறிவு எங்கே என்பதுதான் கேள்வி. அகத்தியர் நம்முடைய அறிவு இருக்கும் இடத்தை தான் கேள்வியாக கேட்கிறார். முதலில் நாம் அறிவு என்றால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைய விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அறிவுன்னு என்னன்னா பின்வருமாறு சொல்றாங்க. ஏதேனும் ஒரு விஷயத்தை அறிந்து வைத்திருப்பதும் அதை கண்டுபிடிக்க அறிந்து வைத்திருப்பதும் அறிவுன்னு சொல்றாங்க. அப்ப அறிவு என்பது ஒரு பொருள் சார்ந்த கோட்பாடு அல்லது நடைமுறை ரீதியாக புரிதல் என்று நம்ம சொல்லலாம். இந்த அறிவு மறைமுகமானதாகவோ அல்லது வெளிப்படையானதாகவோ இருக்கலாம். அது அதிகமாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். திட்டமிட்ட முறைப்படியானதாக கூட அது இருக்கலாம். அப்ப தத்துவவாதிகள் அறிவை பற்றி ஆய்வு ஒன்றை மேற்கொண்டாங்க. தத்துவவாதிகள்லாம், பிலாசபர்ஸ், அறிவினை ஒளிர்வு கோட்பாடுன்னு அவங்க வரையறுத்தாங்க. அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா எபிஸ்டமாலஜி அப்படின்னு சொல்றாங்க. மெய்யியலாளர்கள், பிளேட்டோ இருக்கார்ல, அவர்லாம் தத்துவ ஞானி தான் அவர். பிளேட்டோ அறிவு என்ன சொல்றாரு? நியாயப்படுத்தப்பட்ட உண்மையான நம்பிக்கைங்கிறார். அறிவு என்னன்னு சொல்றாரு? நியாயப்படுத்தப்பட்ட உண்மையான நம்பிக்கை, அதுதான் அறிவுங்கிறார். யாரு? பிளேட்டோ. ஆனா உண்மையான அறிவு எது தெரியுமா மாணவர்களே? நம்ம அகத்திரிட்ட வந்துடுவோம், நம்மளுடைய தமிழ் ஞானத்துக்கு வந்துடுவோம். மெய்யை, நம் உயிரை, உயிருக்குள் இருக்கும் சிவத்தை அறியும் அறிவே உண்மையான மெய்யறிவு என்றார்கள் நம்மளுடைய ஆதி தமிழ் சித்தர். மனிதன் எதை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்திடுவானோ அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அறிவு.
இதை பிரித்து பாருங்க, இந்த அறிவை பிரித்து பாருங்களேன். அரி குட்டல் ஊ. அந்த ஊ என்றது எதை சொல்கிறது? உகாரத்தை எவன் அறிகின்றானோ அவனே அறிஞன். ஊ என்ற உகாரம் நம் உயிரை அமுத குடம் இருக்கும் உயிரை குறிக்கிறது. ஏன் இது அமுத குடம்னு சொன்னாங்க? ஏன்னா அமுதத்திற்கு அதிதேவதை யாருன்னா சந்திரன் தான். சந்திரன் தான் உகாரம். இந்த சந்திரன் வைத்திருக்கின்ற அமுதம் தான் நம்ம உயிரை, நம்ம தேகத்தை அமல தேகமாக்கும், நித்திய தேகமாக்கும். மரணமில்லாத சிரஞ்சீவி நிலையை கொடுப்பது இந்த அமுத குடமாகிய சந்திரன் தான். ஆக நமக்கு சாகாத நிலையை கொடுக்கின்ற உயிரை அறிவதே அறிவு. அடுத்த கேள்வி. அறிவு சொல்லியாச்சு. அடுத்து உற்பணம். உற்பணமாம் கரு நின்று விளைந்தது எங்கே? இப்போ உற்பணம்னா என்ன? ரொம்ப வேகமாக, ஒரு உத்தமமாக, ஒரு தோன்றியது அப்படிங்கிற அர்த்தத்தில் அது இருக்கு. அப்போ உற்பணம் என்பது விரைந்து, உத்தமம், தோன்றியது என பல பொருள் அதை சொல்கிறாங்க. உத்தமமான கரு தோன்றி விளைந்த இடத்தைத்தான் அகத்திய பெருமான் சொன்னது. எது உத்தமமான கரு? உற்பணமாம் கருன்னா உத்தமமான கரு என்ற கேள்வி தான் நம்மள நிற்கிது. இப்போ கருன்னா என்ன? அடுத்த கேள்வியாக நிற்கிது. கருன்னா ஆண் பெண்ணினுடைய 7 சக்திகள் சேர்ந்து உருவாகின்ற குழந்தை, அது ஒரு கரு. வெளியே தெரியாத அல்லது தெரிந்த ஒன்றின் உட்பொருளாக இருப்பது அதுதான். பழம், காய் போன்றவற்றை விதையாக இருக்கிற நடுப்பகுதியும் கருதான். ஒரு பொருளினுடைய மூலப்பொருளே கருதான். நமது தேகத்தினுடைய உயிரினமும் கருதான். நமது உடல் செல்களின் மையப்பகுதியும் கருதான். அணு கொள்கையில, இந்த சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், இயற்பியலில் வருமே, அணு கொள்கையில வரக்கூடிய புரோட்டானும் ஒரு கருதான், எலக்ட்ரானும் ஒரு கருதான், நியூட்ரானும் ஒரு கருதான். இந்த உயிரணுவான கருவினுடைய சிறப்பம்சம் என்னன்னா, அது நமது அனைத்து பிறவிகளுடைய பாரம்பரியத்தை, பரம்பரை ஆற்றலை, வம்சாவளியை, பூர்வீக எண்ணங்களை தனக்குள்ளே கொண்டிருக்கும். அந்த உயிரணுக்குள்ள அந்த கரு உண்டாகுது இல்லையா, அந்த டிஎன்ஏ, அது மரபணுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா, நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்திருந்தாலும் அத்தனை என்னென்னலாம் பண்ணியிருக்கோமோ அத்தனையும் உள்ள ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். அதான் பாரம்பரியம்னு சொல்கிறோம். அப்போ நம்ம என்னென்ன பரம்பரையில் வந்துட்டுருக்கிறோம், நம்ம பரம்பரை என்ன, குலப்பெருமைன்றது அதில் பதிவாகிருக்கும். வம்சாவளியும் அதில் தெரிஞ்சிடும். பூர்வீக எண்ணங்களும் அதுக்குள்ளே பதிவாகிருக்கும். இப்போ இந்த உயிரினமான கருவை வேறு எதனாலும் ஆக்க முடியாது, அழிக்கவும் முடியாது. அப்போ இந்த கரு எப்படி இருக்குன்னா, ஒரு முறை தோன்றிடுச்சுன்னா இறைவனை போய் ஒளியாக அடையும் வரைக்கும் இந்த கரு அழியவே அழியாது, அழிக்க முடியாதது. எப்படி ஆன்மாவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு சொன்ன மாதிரி, நம்ம இந்த உயிரினமான கரு வேற எதனாலும் ஆக்கவும் முடியாதுங்க, அழிக்கவும் முடியாதுங்க. அழியாத நிலையில் வாழ்வது தான் நம்மளுடைய உயிரணுக்கள். நம்ம தேகத்துல இருக்க அத்தனை உடல் செல்களும் அழிஞ்சு போயிடுங்க, ஆனா உயிரணுக்கள் மட்டும் அழியாது. நமது தேகத்துல தசை மண்டலங்கள் மேல அமைஞ்சிருக்கின்ற உடல் செல்கள் உயிரணுக்கள் அல்ல. நமது உயிரணுக்கள் எங்க இருக்குதுன்னா, நமது சிரசுக்குள்ள உயிர் கூட்டுக்கள் இருக்கிறது தான் உயிரணுக்கள். அதுவும் எப்படி இருக்கும்னா, ஒளிப்புள்ளிகளாக, எல்லா ஒளிப்புள்ளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஜோதியாக, ஒரு தீபமாக நித்தமும் சுடர்விட்டு பிரகாசித்து கொண்டிருக்கின்ற மாதிரி இருக்கும். அது நமது உயிர்கூட்டுக்குள்ள இருக்கின்ற ஒவ்வொரு உயிரினமும் கரு என்றாலும், அந்த உயிர்கூட்டினுடைய மையப்புள்ளியில தாய் கரு அமைஞ்சிருக்குங்க. அந்த தாய்க்கரு தான் அணுவில் உள்ள நியூட்ரான். அந்த நியூட்ரான் தான் நமது பூர்வீக கரு, ஜென்மாந்திர கரு. அதன் பெயர் ஒளிக்கரு. ஒளியாக சுடர்விட்டு கொண்டிருக்கின்ற நித்திய ஜோதி அதுதான். இந்த நித்திய ஜோதி எப்படி இருக்கும்? மஞ்சள் வடிவ பொன் வடிவத்தில் இருக்கும். இந்த பொன்னிறமான ஒளி கருவுக்குள் ஒரு வெள்ளை நிற ஒளிக்கரு ஒன்றும் செய்யாமல் உறங்கிக்கிட்டே இருக்கும். அதன் பெயர் சிவப்பொருள், சிவ பழம்பொருள், செம்பொருள், பழம்பொருள். இது இது ஒன்றும் சும்மா உட்காந்துருக்கலைங்க. எப்பெல்லாம் நமது உயிரினுடைய ஒளிக்கரு சோர்வடையுதோ, ஆற்றல் குறைஞ்சு போகுதோ, அப்பெல்லாம் இந்த சிவப்பொருளான இறைவன் பிரபஞ்ச ஆற்றலை தானாகவே நம்முடைய உயிர்கருவுக்கு அளித்து கொண்டே இருப்பான். அவர் வேலை அதுதான். எப்பெல்லாம் உயிர் சோர்ந்து போகுதோ அப்பெல்லாம் சிவம் நம்மள அந்த உயிருக்கு தேவையான ஆற்றலை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதான் ஜென்ரேட்டர் மாதிரி.
அந்த யூபிஎஸ் மாதிரி உள்ள வந்து உயிருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறது அவர் தான். தானாகவே அருட்கலைகளை உயிர்கூட்டுக்கு செலுத்தி கொண்டே இருப்பது தான் அந்த இறைவனுடைய வேலை. அதனால தான் இந்த கருவை தாயுமானவன் நம்ம சொல்கிறோம். எனவே உற்பணமாக விளைந்த கரு நமது உயிர்கரு. அது விளைந்த இடம் அண்ணாக்குக்கு மேலே சிற நடுவுள்ளே. அதுதான் உத்தமமான எத்தனை ஜென்மத்திலும் அழிந்திடாத நித்திய கரு. அந்த நித்திய கருவினுடைய நுழைவாயில் சுழிமுனை நாடியான மெய்ப்பொருளின் மைய வாசல். அதுதான் கருவாசல், திருவாசல், நம் உயிர் வாசல். அதுவே ஞானவாசல். அடுத்த கேள்வி, ஒரு பாதம் தூக்கி நின்ற அடையாளம் எங்கே? ஒன்பது மணி ஆயிடுச்சு. ஓகே. அந்த ஒரு பாதம் தூக்கி நிற்பதுன்னு என்ன அர்த்தம்னா, ஒன்று இடது காலை தூக்கி நிற்கிறோம், அல்லது இன்னொன்று வலது காலை தூக்கி நிற்கிறோம் இல்லையா? மூன்றாவதா அந்த நமக்கு 3 கால் இருக்கு. ஏன்டா 2 கால் தான் இருக்குது, இவர் 3 கால்னு சொல்றாரு. இறைவன் சிதம்பரத்தில் வலது காலை தூக்கிட்டு இருக்காரு, மதுரையில் இடது காலை தூக்கிட்டு இருக்காரு. கால் என்றால் பாதம், காற்று என்று இன்னொரு பொருள், 2 பொருள் இருக்கு. நாம பிரம்மஞான கலைகளில் பாதத்தை திருவடி என்று தான் நம்ம அழைக்கிறோம். பாதம் என்பது திருவடி எனில், பாதமாகிய திருவடியை எப்படி தூக்கி நிறுத்துவது? பாதம் தான் திருவடி நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? கால் என்ன கீழே ஒரு காலை ஊனிக்கிட்டு ஒரு காலை தூக்கி வச்சுக்கலாம். ஆனால் திருவடி நீங்கள் வந்து பாதத்தை வந்து சொல்லிட்டீங்கன்னா, அந்த திருவடியாக பாதத்தை எப்படி தூக்கி நிப்பாட்டுவீங்க? நிப்பாட்ட முடியாது. பார்ப்பதுக்கு எப்படி இருக்கும்? பாதம் தூக்கி என்பது திருவடியை மேல் நோக்கி உயர்த்தி நிற்பதுன்னு அர்த்தம். ஒரு பாதம் தூக்கின்னு என்ன அர்த்தம்னா, திருவடியை மேல் நோக்கி தூக்கி நிறுத்துவதுன்னு அர்த்தம். இந்த ஓவியங்களில் சிவனுடைய கண்கள் நல்லா பாருங்களேன். ஏன் நம்மளுடைய குலகுரு மகா சர்க்குரு, நம்ம பாபாஜியுடைய அந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா கண்களை பாருங்கள் மேல் நோக்கி இருக்கும். பெண்வெளிகள் நெற்றியை மேல் நோக்கி தூக்கிபடியே இருக்கும். இது தாங்க பாதம் தூக்கி நின்ற அடையாளம். நாம் பிரம்மஞான தவங்களை இந்த நிலைகளை தான் திருவடிகளை வச்சு தவத்தை செஞ்சுட்டு வரோம். இதில் சில முக்கிய விஷயம் வந்து இருக்குது. வலது பாதம் தூக்கி நின்றது வலது திருவடியை தூக்கி செய்யப்படும் தவ முறை. இடது பாதம் தூக்கி நின்றது என்பது இடது திருவடியை தூக்கி செய்யப்படும் தவ முறை. அடுத்து 3வது திருவடி தோன்றும் பொழுது அந்த மகார திருவடியை நெற்றியினுடைய மையப்பகுதி வரை உயர்த்தி, அதாவது தூக்கி கொண்டு போய் நிலை நிறுத்த பழகி கொண்டு மகார திருவடியில் தவத்தை செய்யணும். இதெல்லாம் ஆவர காரியமா நீங்க சொல்றது புரியுது. என்ன பண்றது? அதனால இந்த ஒரு பாதம் தூக்கி இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அவ்வளவுதான். அடுத்த கேள்வி, தற்பரமாய் ஆகின்ற நிலைதான் எங்கே? தற்பரம்னா என்ன அர்த்தம்? பரம்பொருள். தற்பரம்னா பரம்பொருள் அர்த்தம். பரம்பொருள் எங்க இருக்காருன்னா, அவர் பழம்பொருளாக, சிவப்பொருளாக, பரவிந்து சொரூபமாக, மெய்ப்பொருளுடைய மௌன புள்ளியில வந்து இருக்கார். அதுதான் தற்புறம்னா இறைவன் இருக்கின்ற இடம். மேலும் தற்புறமும் குறிக்கின்ற இடம் ஒன்று நமது தேகத்துல உயிரிலும் அமைந்துள்ளது. அந்த இடம்தான் சுழுமுனை தானம். நம் தேகத்துல எந்த விடம் சுழிமுனையோ அந்த விடம்தான் இது. சுழித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இடம் நமது மெய்ப்பொருளுடைய ஒளி நுழைந்து செல்லும் இடம். இதுவே தற்பரமாகி நின்ற நிலை. அதுவே நம்முடைய கண்மணி இருக்கின்ற இடம். தற்பரம் தானே பரமாய், தானே இறையாய், தானே ஒளியாய் இருக்கின்ற இடம். அது மெய்ப்பொருளுடைய ஞானக்கரு அமைந்திருக்கின்ற இடம். பிரணவ கோகியம் இங்குதான் இருக்கு. அடுத்தது, சர்வ உயிராய் எடுத்த சிவனும் எங்கே? அப்ப நாம தாயினுடைய வயிற்றுல கருவாக பிண்டமாக வளர்ந்து வரோம் இல்லையா? அப்ப 5வது மாசத்துல அந்த பிண்டத்துக்கு திடீர்னு ஒரு அசைவு, ஒரு துடிப்பு வருது. இது எப்படி வருது? அந்த பிண்டமாகிய நமக்கு உயிர் வந்தால் தானே அப்படி ஒரு அசைவும் துடிப்பும் நம்ம பிண்டத்துக்கு வந்து சேரும். அப்போ அந்த அசைவையும் அந்த துடிப்பையும் கொடுத்தது யாரு? தாயா, தந்தையா? சொல்லுங்க. அது இறைவன் கொடுத்த உயிர் சுவாசம் என்று சொல்றாங்க நம்ம சித்தர்கள். இறைவன் கொடுத்த உயிர் சுவாசம் தான் உயிரொளி. அந்த பரிசுத்தமான பிராண காற்றையும் ஒளியையும் இறைவன் தான் நமக்குள் அருள்கலைகளாக கொடுத்து அருளியிருக்கார். அவனுடைய அருளினால்தான் நாம் எல்லோரும் உயிரோடு இருக்கின்றோம். நமது உயிருக்குள் சிவ ஒளியாக, வெண் ஒளியாக இறைவன் இருந்தே வருகின்றான். இது சர்வ உயிருக்குள்ளும் சிவம் இருக்கின்ற இடம். அதனால்
எல்லா உயிர்களிலும், சர்வ உயிர்களிலும் சிவன் இருக்கின்ற இடம் இந்த இடம், உயிர் இருக்கின்ற இடம்.